அன்பின் இனியவர்களே, இப்போ நாம இன்னைக்கும் நாளைக்கும் ஞானம்ங்கிற ஒரு டாபிக்ல நாம யாருங்கிறத புரிஞ்சுக்க போறோம். நாம யாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா எல்லாமே ஓகே ஆயிரும். நாம யாருன்னு தெரியாதனால தான் நெறைய பிரச்சனைகள நாம சந்திக்கிறோம். இப்போ நம்ம வாழ்க்கைய பார்த்தோம்னு சொன்னா, எத்தனையோ விதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த பிரச்சனைகள் தான் நம்மள எதையாவது தேட சொல்லிக்கிட்டே இருக்கு. பிரச்சனைகளே இல்லன்னு சொன்னா, நம்ம இந்த மாரிலாம் நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம். இப்ப இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுன்னா என்ன? இது நம்ம ஞானம்ங்கிற ஒரு தலைப்புல உண்மையிலேயே நாம ஞானம்ங்கிறதோட கூட நம்ம பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறது தான் மெயின் ஆகுது. அதுக்கு உதவியா இருக்கிறதுனால அந்த ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ உதாரணமா உங்களுக்கு வாழ்க்கையில காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே பிரச்சனைகள். வீட்டுலயும் பிரச்சனை. நீங்க ஒரு ஆபீஸுக்கு போனா ஆபீஸ்ல பிரச்சனை. ஆபீஸ்ல இருந்து வெளிய வந்தா தெருவுல போற இடங்கள் எல்லாம் ஒரே பிரச்சனை. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே பிரச்சனைகள் மயமாவே இருந்துட்டு இருக்கு. இப்படி இத்தனை பிரச்சனைகள் நடந்தாலும் உங்க மனசு மட்டும் ஓகேயா இருக்குன்னு வச்சிருங்க. மனசு அமைதியா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே நமக்கு எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் அது பிரச்சனையே இல்ல. இப்ப இதே மாரி நமக்கு வீட்லயும் பிரச்சனை கிடையாது. ஆபீஸ்லயும் பிரச்சனை கிடையாது. நம்ம எங்க எங்க போனாலும் அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே சாஃப்ட்டா நல்லா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம மனசு மட்டும் நிம்மதியா இல்லைன்னு வச்சிருங்க. ஒரே டென்ஷன், ஒரே நெகட்டிவ் தாட்ஸ், ஒரே ஏதாவது ஒரு ஒரு பயம், ஒரு வருத்தம், ஒரு கோவம், ஒரு ஆன்சைட்டி இப்படி ஏதாவது மனசு நிம்மதியாவே இல்லாம இருக்கு. ஆனா சூழ்நிலைகள் எல்லாமே நல்லா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. சூழ்நிலையில எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப 2 விதமான ஆஸ்பெக்ட். ஒண்ணு என்னன்னு சொன்னா, வெளிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஆனா மனசு நிம்மதியா இருக்கு. இது ஒரு ஸ்டேட். இன்னொரு ஸ்டேட்ல என்னன்னு சொன்னா, வெளிய எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே நல்லா இருக்கு. நமக்கு வேண்டியவங்களும் நல்லா இருக்காங்க. வீட்ல நல்லா இருக்கு, ஆபீஸ் நல்லா இருக்கு, போற இடங்கள் வர இடங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா மனசு மட்டும் சரியாவே இல்ல, நிம்மதியாவே இல்ல. இப்போ உங்களுக்கு இந்த 2 நிலையில எது வேணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வேணுமா? அல்லது செகண்ட் ஸ்டேட் வேணுமா? ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட். நீங்க தான் சொல்லணும். எந்த நிலை வேணும்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் என்னன்னு சொன்னா பிரச்சனைகள். ஏகப்பட்ட பிரச்சனைகள். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே பிரச்சனை தான். ஆனா மனசு ஓகேயா இருக்கு. மனசு அமைதியா இருக்கு. அப்ப உண்மையிலேயே என்னன்னு சொன்னா, எல்லாருமே எதையோ ஒண்ணு பண்ணுனாலும் கூட மனசுதான் எல்லாரும் விரும்புறாங்க. மனசனுடைய ஒரு சரியான நிலையத்தான் எல்லாரும் விரும்புறாங்க. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஓகே. நான் சமாளிச்சுக்கிடுறேங்கிற மாதிரி இருந்துரும். மனசு மட்டும் நிம்மதியா இருந்துச்சுன்னா, பிரச்சனைகள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்க எதிர்கொள்றோம், சமாளிச்சுருவோம். அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா, உண்மையிலே உண்மையான பிரச்சனை என்னன்னு சொன்னா, நம்ம மனசுல தான் உண்மையான பிரச்சனை. அப்ப இந்த மனச நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மனசனுடைய ஃபங்க்ஷன தெரிஞ்சுக்கிட்டோம். மனசுல பிரச்சனை இல்லாம பாத்துக்கிட்டோம்னு சொன்னா, அப்போ உண்மையா நாம எதையோ ஒண்ண கண்டுபிடிச்சு, எதையோ ஒண்ண அடையணும், எதையோ ஒண்ணு சாதனைன்னு சொன்னா, அது எல்லாமே அந்த மனோரீதியான சாதனை தான். அப்ப மனசளவுல ஓகே ஆனா எல்லாமே ஓகே ஆயிரும். மனசுல ஓகே இல்லைன்னு சொன்னா, நீங்க எவ்வளவு சூழ்நிலைகள் நல்லா இருந்தாலும் நம்ம நிம்மதி இல்லாம பிரச்சனையோட தான் இருந்துட்டு இருப்போம். இப்ப இந்த மனச பொறுத்தளவுல என்ன பண்ணும்னா, அது மனசு சரியாயிரும். நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மனசு ஓகே ஆயிரும். இப்ப இதுதான் ஒரு மனித சமுதாயத்துக்கே உள்ள ஒரு பெரிய சேலஞ்சு அதுதான். அந்த மனச என்ன பண்றது? மனச எப்படி கண்ட்ரோலுக்கு எடுக்கிறது? இப்ப இது என்னன்னு சொன்னா, ஞானிகள் ஒருத்தர் தான் என்னன்னு சொன்னா, நாங்க மனச ஓகே பண்ணிட்டோம்னு சொல்லக்கூடிய தகுதி ஞானிகளுக்கு மட்டும் தான் இருக்கு. அதனால தான் நாம என்ன பண்றோம்? ஞானிகள்ட்ட போய் எங்களுக்கும் அத கத்துக் குடுங்கன்னு சொல்லி, ஞானிகள் பின்னால நம்ம அலையுறோம். ஆன்மீகங்கள் எத்தனையோ விதமான அணுகுமுறைகள் இருக்கு. எல்லா அணுகுமுறையுமே இந்த மனோரீதியா நம்முடைய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்குமான்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த ஆன்மீக அமைப்புகள் ஞானி எல்லாத்தையும் நம்ம பின்னால போயிட்டு இருக்கோம். எத்தனையோ ஞானிகள் இப்ப உதாரணமா எடுத்துட்டோம்னு சொன்னா, ரமண மகரிஷி ஒரு பெரிய ஞானி. 16 வயசுல ஞானம் அடையறாரு. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். திடீர்னு சொல்லி அவருக்கு ஒரு நாள் மரண பயம் ஏற்பட்டது. அந்த மரண பயத்தை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு அவருக்கு தெரியல. அந்த மரண பயத்தை அப்படியே ஏத்துக்கிட்டாரு, வேற வழி இல்லைன்னு சொல்லி. அவர் ஞானம் அடைஞ்சிட்டாரு. ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னே தெரிஞ்சது. ஆனா என்ன மாற்றம்னே அவருக்கு புரியல. நீங்க ரமணருடைய நூல்கள் எல்லாம் படிச்சீங்கன்னு சொன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்ட அப்படியே போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதினவங்களுக்குமே ரமணருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல தெரியாது. அதனால என்னன்னு சொன்னா சிம்பிளா போட்டுருவாங்க. இன் ஹிஸ் ஓன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லி போட்டு ரமணர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே போட்டுருவாங்க. மரணத்தை நான் எதிர்கொண்டேன், எதையோ ஒண்ணு கண்டுபிடித்து விட்டேன்னு சொல்லி முடிச்சிருவாங்க அப்படி. ஆனா உண்மையிலே என்னன்னு சொன்னா, ஒரு 16 வயசு சின்ன பையன் தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் அது. பிரம்மாண்டமான விஷயம் இல்ல.
ஆனா பிரம்மாண்ட விஷயமா போதிக்கப்பட்டுட்டு இருக்கு. நீங்க பல ஜென்மம் முயற்சி பண்ணாதான் அந்த ஞானம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா விஷயம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, அவரு 16 வயசு பையன் கண்டுபிடிக்கிற மாதிரி, அதுவும் ஒரே நாள்ல ஒரு 5 நிமிஷத்துல கண்டுபிடிக்கிற விஷயமா தான் இருக்கு. இப்ப இது வந்து ரமணருடைய இதுல நமக்கு அவரே அத வந்து அது என்னன்னு சொல்லாதபடி, அவருடைய ஸ்டேட்மெண்ட்ட அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அவர பத்தி கமெண்ட் சொன்னவங்களுமே அத பத்தி ஒரு டிஸ்கஸ் பண்ண முடியாதபடி போயிட்டாங்க. அதனால ஞானிகள் வந்து எப்படித்தான் அந்த ஞானத்த அடையறாங்கிறது கூட கொஞ்சம் ஒரு புதிராவே போயிருது. நீங்க புத்தருடைய லைஃப் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, கொஞ்சம் வந்து அவருடைய பயணத்த கொஞ்சம் நீங்க ட்ரேஸ் பண்ண முடியும். ஏன்னா, அவரு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஏஜ் லெவல்ல தான். ஒரு கல்யாணம் எல்லாம் ஆகி, குழந்தைங்க எல்லாம் ஆன பிறகு தான் அவரு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. ஞானம்னா என்னன்னு கண்டுபிடிக்கிறாரு. அப்போ அவருடைய பயணத்த நம்ம கொஞ்சம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, கொஞ்சம் நம்ம உண்மையிலேயே ஞானம்னா என்ன? ஞானத்த எப்படி கண்டுபிடிச்சாங்கிற ஒரு பாதையை நம்ம கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இருக்கு. புத்தர் இப்படித்தான் நெறைய பிரச்சனைகள சந்திக்கிறாரு. எல்லாருமே பிரச்சனையோட தான் இருக்காங்க. இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி தீவிரமா யோசிக்கிறாரு. நம்ம வாழ்க்கையே அதுக்காக கூட அர்ப்பணம் பண்ணிருவோம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து மனைவி மக்கள தொறந்துடுறாரு. அவருக்கு அரச பதவியே காத்திருக்கு. அதையும் கூட விட்டுட்டு வெளிய வந்துறாரு. அப்ப எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான் அவருக்கும் எல்லா தியான பயிற்சி முயற்சிகள் எல்லாம் அவருக்கு கத்துக் குடுக்குறாங்க. 2 குருநாதர்கள் இருந்து அவருக்கு பாடம் சொல்லிக் குடுக்குறாங்க. இவரும் நெறைய தியான பயிற்சிகள் எல்லாம் பண்றாரு. அப்போ தியான பயிற்சி பண்ண உடனே அவருக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்குது. மனசு அப்படியே ரம்யமாயிருது. அப்போ அவருக்கு ஒரு திருப்தி வந்துருது. அடடா! நம்ம எவ்வளவு அற்புதமான அனுபவங்கள். இந்த தியானத்தினால எவ்வளவு அற்புதமான அனுபவங்கள் ஏற்படுது. எல்லா பிரச்சனைகளும் நம்மள விட்டு போயிட்டுதேங்கிற மாரி ஒரு ஒரு திருப்தியான நிலைக்கு வந்துறாரு. ஆனா என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த திருப்தி ரொம்ப நேரம் நீடிக்கல. அதான் பிரச்சனை. ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் அதனுடைய எஃபெக்ட் ஏற்படுற வரைக்கும் அந்த நல்ல நிலையில இருக்கிறாரு. அந்த எஃபெக்ட் போன பிறகு பழையபடி பழைய நிலைக்கு வந்துறாரு. அப்போ என்னடா நாம வந்து எப்படியோ ஒரு 1/2 மணி நேரம் ஏதோ முயற்சி பண்ணி, ஒரு 1/2 மணி நேரம் நல்ல அனுபவத்துல இருக்கிறோம். நல்ல ஆனந்த நிலையில இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறோம். அப்போ இதே முயற்சிய இன்னும் கொஞ்சம் தீவிரமா, இன்னும் கொஞ்சம் ஆழமா பண்ணணும்னு சொன்னா, இந்த அனுபவத்த வந்து அப்படியே ஸ்டெபிலைஸ் பண்ணி நிரந்தரமாக்கிரலாம் இல்லையா? ன்னு சொல்லி ஒரு கால்குலேட் பண்றாரு. பண்ணி அவருடைய முயற்சிய இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துறாரு. அது என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவருடைய ஆரோக்கியம் தான் கெட்டு போச்சு. உடல் ஆரோக்கியம் போயிட்டுது. அப்போ அவருக்கு ஒண்ணும் விளங்கல. என்னடா நல்ல அனுபவங்கள் கிடைக்குது. இதையும் முயற்சி பண்ண முடியல. என்னதான் பண்றதுன்னு சொல்லி அவருக்கு தெரியல. அவருடைய குருநாதர்கள்ட்ட கேட்டீங்கன்னா, அவங்களும் சொன்னதையே தான் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. நீ பண்றதையே திருப்பி பண்ணுன்றதான் சொல்றாங்க. அவங்களுக்குமே என்ன சொல்லன்னு தெரியல. இவரும் பண்ணி பார்க்கிறாரு. கிடைக்குது. அது போயிருது. அப்படியே தான் போயிட்டு போராடிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆயிருதுன்னு சொன்னா, இது எல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாரு. அதுக்கு மேல என்ன பண்ணணும்னே அவருக்கு தெரியல. அப்படியே ஒரு மரத்தடியில போய் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்து இருக்காரு. அந்த நிலையில அவர் எதை எதிர்பார்த்து இவ்வளவு காலம் எல்லாம் கடும்பாடுபட்டாரோ, அந்த ஒரு நிலை அவருக்கு தானாவே ஏற்படுது. அப்போ அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா நம்ம என்னெல்லாமோ பண்ணி பார்த்தோம். நம்ம குருநாதர்கள் கூட அத வந்து விளக்கி சொல்ல முடியல. அவங்களும் நீ பண்ணதையே திருப்பி பண்ணுன்னு சொல்லி நம்மள இது பண்ணிட்டாங்க. நாம எல்லாம் தான் பண்ணி பார்த்தோம். கிடைக்கிற மாதிரி கிடைச்சது எல்லாமே ஏமாத்திட்டுது. ஆனா இங்க நம்ம ஒண்ணும் பண்ணாம நாம எதை எதிர்பார்த்தோமோ அது நமக்கு தானாவே கிடைக்குதே. அப்ப இதுல என்ன விஷயம்னு சொல்லி அவரு அவருக்குள்ளேயே எட்டி பார்க்கிறாரு. அப்ப என்னன்னு சொன்னா, ஏற்கனவே அவருடைய மனசு வேற ஒரு பரிமாணத்துல இயங்கிட்டு இருக்குது. இப்போ வந்து வேற இன்னொரு பரிமாணத்துல இயங்குது. அப்போ அவரு சொல்றாரு, எனக்குள்ளே நான் என்னுடைய முயற்சியினால இத நான் கொண்டு வரல. ஒரு வித்தியாசமான இயக்கம் என்னுடைய மனசுக்குள்ளே இருக்குது. அதுக்கு பேர் தான் நிர்வாண நிலை. இப்படி ஒரு நிலை எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. எனக்குள்ளயும் இருக்கு. உங்களுக்குள்ளயும் இருக்கு. எந்த முயற்சி பண்ணியும் நான் இத கொண்டு வரல. இது ஏற்கனவே இருக்குது. இது இருந்தத நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த நிலைய வந்து நீங்க யார் வேணாலும் கண்டுபிடிச்சுக்கலாம். ஏன்னா இது உங்களுக்குள்ளே இருக்கு. எனக்குள்ள எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்குள்ளயும் இருக்குது. நீங்க யார் வேணாலும் கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனா முதல்ல இப்படி ஒண்ணு இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்க உங்களுக்குள்ளே கண்டுபிடிச்சுக்கிடுங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. இப்ப உண்மையிலேயே அன்னைக்கு அவரு என்ன கண்டுபிடிச்சாரு? அந்த நிர்வாண நிலைன்னு சொன்னா, இது என்ன? நம்மளுக்குள்ளே இருக்குன்னு வேற சொல்றாரு. இப்ப இது வந்து புத்தர் தான் முதலா கண்டுபிடிக்கிறாரா? மத்த ஞானிகள் எல்லாம் இதை பத்தி ஒண்ணுமே சொல்லலையா? நம்ம சாஸ்திரங்களும் இத பத்தி டிஸ்கிரைப் எதுவுமே பண்ணலையா? இப்போ உண்மையிலேயே எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த தான் சொல்றாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் குடுத்துக்கிடுறாங்க. இப்ப புத்தர் வந்து நிர்வாண நிலைன்னு சொல்றாரு. நம்ம சாஸ்திரங்கள்ல வந்து இது முக்தி, மோட்சம், லிபரேஷன், விடுதலை இப்படி பேர் குடுக்குது.
இப்ப உண்மையிலேருந்து அப்படி ஒரு நிலை நம்ம கிட்ட இருக்குதா? அது என்ன? என்ன நிலை? அதனுடைய ஃபங்ஷன் என்ன? ஏன்னா நாம வந்து எதையோ ஒண்ணு முயற்சி பண்ணி கொண்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம டெவலப் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னா, அதுக்கு டைம் எடுக்கலாம், முயற்சி எடுக்கலாம், கால அவகாசம் என்னெல்லாமோ எடுக்கலாம். ஏற்கனவே இருக்கிறத நம்ம பார்க்கறதுக்கு அப்படிலாம் டைம் எல்லாம் தேவைப்படாது. நம்ம சரியா எட்டி பார்த்துட்டோம்னா இருக்கிறது அந்த வியூ தெரிஞ்சிரும் அவ்வளவுதான். இப்போ உண்மையிலேயே அப்படி என்ன இருக்கு நம்ம கிட்ட? அந்த லிபரேஷன் முக்தி மோட்சம்ங்கிற பேர்ல நம்ம சாஸ்திரங்களோ, ஞானிகளோ எதைத்தான் சொல்ல வராங்க? ஒரு அரசவை. அந்த அரசவையில அரசர் இருக்கிறாரு. நிறைய மந்திரி, பிரதானிகள், அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த அரசவைக்கு வந்து ஒரு ஞானி வராரு. அப்போ அவர்கிட்ட வந்து எல்லாருமே அவங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகள், பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் சொல்லி தீர்வு கேட்கிறாங்க. அப்போ அரசரும் என்னன்னு சொன்னா அவருடைய பிரச்சனைகளை சொல்லி அவரும் தீர்வு கேட்கிறாரு. அப்போ அந்த ஞானி என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீ எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை என்கிட்ட ஒப்படைச்சிரு, நான் அதை சரி பண்ணிடுறேங்கிறாரு. அப்போ அந்த அரசர் சொல்றாரு, சுவாமி பிரச்சனைகள் வெளியே இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நான் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். பிரச்சனை எல்லாம் என்னுடைய மனசுல இருக்கு. இந்த மனசுல இருக்கிற பிரச்சனையை எப்படி சுவாமி நான் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும்னு சொல்லி இவர் மன்னர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. அப்போ அந்த ஞானி சொல்றாரு, சரி எதுவும் சரிதான். மனசுல உள்ள பிரச்சனையை வந்து என்கிட்ட ஒப்படைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்ப நீ இன்னொன்னு பண்ணு. உன் மனசுல பிரச்சனை இருக்குன்னு நீ சொல்ற. உனக்கு நிச்சயமா தெரியுது. அது இருக்குன்னு சொன்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். அப்போ உன்னுடைய மனசுக்குள்ள உன் பிரச்சனை வந்து எங்க தான் இருக்குன்னு சொல்லி நீ உனக்குள்ளேயே லொக்கேட் பண்ணு. நான் அங்கே வந்து சரி பண்ணிடுறேங்கிறாரு. அப்போ அந்த அரசர் என்ன பண்றாரு, தன்னுடைய மனசுக்குள்ள எட்டி பார்க்கிறாரு. அந்த பிரச்சனை எங்க தான் இருக்குன்னு சொல்லி தனக்குள்ளேயே எட்டி பார்க்கிறாரு. எட்டி பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, சுவாமி உள்ள எட்டி பார்த்துட்டா உள்ள ஒண்ணுமே காணுமேங்கிறாரு. அப்போ அந்த ஞானி கேக்குறாரு, நீ தான் பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அதுவும் உன்னுடைய மனசுக்குள்ள தான் இருக்குன்னு சொன்னா இப்ப நீ தான் இல்லைன்னு சொல்றா. அப்போ உண்மையிலேயே பிரச்சனைன்னுட்டு ஒண்ணு இருக்குதா? அல்லது இல்லையா? நீ இருக்கிற பிரச்சனைக்காக தீர்வு கேட்கிறியா? அல்லது இல்லாத ஒரு பிரச்சனைக்காக தீர்வு கேட்கிறியா? இப்போ உண்மையிலேயே என்னன்னு சொல்லி சொன்னா முதல்ல வந்து என்னன்னு சொன்னா பிரச்சனைக்கு தீர்வு வேணும்ங்கிறது தான் ஆரம்பம். இப்போ கேள்வி எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னா பிரச்சனைன்னுட்டு ஒண்ணு இருக்குதா இல்லையாங்கிறது தான் பிரச்சனையா போச்சு. இப்ப எல்லாருமே நாம தேடிட்டு இருக்கிறோம். எதுக்கு தேடுறோம்னு சொன்னா நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும்னு தான் தேடிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னா இப்ப பிரச்சனையை தேட வேண்டியிருக்கு. பிரச்சனைன்னுட்டு ஒண்ணு இருக்குதா இல்லையான்னுட்டு அதை தேட வேண்டியிருக்கு. இப்போ உண்மையிலேயே என்னன்னு சொல்லி சொன்னா ஏன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற பிரச்சனை ஏன் இல்லாத மாதிரி தோணுது? இப்ப உண்மையிலேயே இங்க என்னதான் இருக்கு? அந்த பிரச்சனையினுடைய அம்சம் தான் என்ன? ஏன் அப்படி இருக்கிற மாதிரியும் காட்டுது, இல்லாத மாதிரியும் காட்டுது? உண்மையிலேயே பிரச்சனைனா என்ன? அது எப்படிதான் இருக்கு? இப்ப நாங்க ஒரு மீட்டிங் கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங் நடத்திட்டே இருந்தோம். அப்போ அந்த மீட்டிங் உடைய முடிவுல கடைசியில கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கும். அப்போ ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. எனக்கு சுலபமா கோவம் வந்துருது. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு வழி சொல்லுங்களேன் கேக்குறாரு. அப்போ அவர் என்னன்னு சொல்லி சொன்னா கோவப்படுறது சுலபம், கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். இப்ப அவர்கிட்ட சும்மா விளையாட்டா பேசிட்டு இருந்தோம். ஐயா நீங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்கிட்ட ஐடியா கேக்குறீங்க. கண்ட்ரோல் பண்றது உங்களுக்கு மாத்திரம் கஷ்டம். எனக்குமே கண்ட்ரோல் பண்றது கஷ்டம்தான். அப்புறம் நான் உங்களுக்கு எப்படி வழி சொல்ல முடியும்? ஆனா நீங்க வந்து 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க. ஒண்ணு என்னன்னு சொன்னா கோவப்படுறது சுலபம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் என்னன்னா அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம்னு சொல்லி 2வது ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க.